ஓம் சாந்தி. இன்றைய சாகார முரளியிலிருந்து முக்கிய கருத்துக்கள். இன்றைய முரளியின் தேதி 1/5/2024. சிவபாபா சொல்கிறாங்க, இனிமையான குழந்தைகளே, நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள். எல்லையற்ற தந்தை நமக்கு தந்தையாகவும் இருக்கார், ஆசிரியராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார். அவர் சர்வ வியாபியாக இருக்க முடியாது அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் நிரூபித்து சொல்லுங்கள் அப்படின்றார். ஏன்னா ஆசிரியராக இருந்து அவர் மனிதன்லேருந்து தேவதையாக்கக்கூடிய படிப்பு சொல்லித்தரார். இது அவரால் மட்டும்தான் செய்ய முடியும். இறைவன் சர்வவியாபியாக இருந்தால் அப்போ இந்த ஞானத்தை எல்லாரும் கொடுக்கணும் இல்லையா? இந்த ஞானம் அவர்கிட்ட மட்டும்தானே இருக்குது. அதே போல் சத்குருவாக இருந்து நம்மளுக்கு முக்தி, ஜீவன் முக்திக்கான வழியை காட்டுறார், துக்கத்திலேருந்து விடுவிக்கிறார். இந்த பார்ட்டையும் அவர் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். இறைவன் அப்போ சர்வவியாபி கிடையாது. தந்தையாக இருந்து நமக்கு 21 பிறவிக்கு ஆஸ்தி தரார். இந்த பார்ட்டு அவரால் மட்டும்தான் ப்ளே பண்ண முடியும். ஆகையால் தந்தை, ஆசிரியர், சத்குரு அவர் மூவருமே ஒருவர் தான். அவருடைய ரோல் தனிப்பட்டது. அவர் சர்வவியாபி கிடையாது அப்படின்ற இந்த விஷயத்த சொல்லி நிரூபித்து புரிய வைங்க அப்படின்றார். பாபா கேள்வி கேட்குறாங்க, இச்சமயம் உலகத்தில் அதிகமான துக்கம் ஏன் உள்ளது? துக்கத்திற்கான காரணம் கூறவும். பாபா பதில் சொல்கிறாங்க, ஏன் இந்த சமயத்தில் முழு உலகத்துலேயும் துக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னா, முழு உலகத்தின் மீதும் ராகுவின் திசை உள்ளது. இந்த காரணத்தால் தான் துக்கம் உள்ளது. விருட்சபதி தந்தை எப்பொழுது வருகிறாரோ அப்பொழுது அனைவர் மீதும் பிரகஸ்பதி திசை, அதாவது குரு திசை அமர்கிறது. சத்யுக திரேதாவில் பிரகஸ்பதி திசா உள்ளது. அங்கு ராவணனின் பெயர் அடையாளமே இருக்காது. அதனால தான் அங்கே துக்கமும் இருக்காது. தந்தை வந்திருக்காரு சுகதாமத்தை ஸ்தாபனை செய்வதற்காக. அதில் துக்கம் இருக்க முடியாது. ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறாங்க. நாம் எல்லாம் ஆத்மாக்கள். நம்முடைய வீட்டிலிருந்து நாம் மிகவும் தூரத்துலேருந்து இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். இந்த சரீரத்தில் பிரவேசமாகி தன்னுடைய பாகத்தை நடிக்கிறோம். ஆத்மா தான் பாகத்தை நடிக்குது. இங்கே குழந்தைகள் தங்களை ஆத்மான்னு உணர்ந்து பாபாவினுடைய நினைவில் அமர்ந்திருக்காங்க. ஏன்னா பாபா சொல்லியிருக்காங்க, நினைவினால தான் குழந்தைகளாகி உங்களுடைய பல பிறவிகளுடைய பாவங்கள் எரிந்து சாம்பலாகும் அப்படின்ட்டு. இதை யோகம்னு சொல்லக்கூடாதுன்றார் பாபா, நினைவு தான் சொல்லணும். சன்னியாசிகள் தான் யோகத்தை கற்பிக்கிறாங்க. மாணவர்களுக்கு ஆசிரியர் மீது யோகம் உள்ளது, தொடர்பு கனெக்ஷன் இருக்குது. குழந்தைகளுக்கு தந்தை மீது யோகம் உள்ளது. இது ஆத்மா மற்றும் பரமாத்மா, அதாவது குழந்தைகள் மற்றும் தந்தையினுடைய திருவிழா சந்திக்கக்கூடிய நேரம் மேலாயுது. இது கல்யாணக்காரி சந்திப்பு, அதாவது நன்மையான சந்திப்பு. மற்ற எல்லாமே தீமை செய்பவை. நீங்கள் கண்காட்சி மியூசியத்தில் சொல்லி புரிய வைக்கும் பொழுது ஆத்மா பரமாத்மாவினுடைய அறிமுகம் கொடுப்பதும் சரிதான். அதன் கூடவே ஆத்மாக்கள் அனைவரும் குழந்தைகள். அவர் பரம்பிதா பரமாத்மா, அவர் தான் ஆத்மாக்களுடைய தந்தை, பரந்தாமத்தில் வசிப்பவர். எந்த ஒரு குழந்தையும் தன்னுடைய லௌகீக தந்தையை பரம்பிதான்னு சொல்கிறது கிடையாது. துக்கத்தின் பொழுது அந்த பரம்பிதா பரமாத்மாவை தானே நினைவு செய்கிறாங்க. ஹே பரமாத்மாவே எங்களை காப்பாற்றுங்க அப்படின்னு. பரமாத்மா இப்போ எங்கே இருக்காரு? பரந்தாமத்தில். நீங்கள் ஆத்மா பரமாத்மா பற்றிய ஞானம் சொல்லி புரிய வைக்கிறீங்க அப்படின்னும் பொழுது 2 தந்தையர் இருக்காங்க அப்படின்னு மட்டும் சொன்னால் போதாது. அவர் அப்பாவாகவும் இருக்கார், ஆசிரியராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார் அப்படின்னு சொல்லி புரிய வைங்க அப்படின்றார் பாபா. பக்தி மார்க்கத்தில் அனைவரும் பகவான் ஆகிய தந்தையை நினைவு செய்கிறாங்க. ஏன்னா பகவான் கிட்ட இருந்து தான் பக்தியினுடைய பலன் கிடைக்குது. அதாவது அந்த அப்பா கிட்ட இருந்து குழந்தைகளுக்கு ஆஸ்தி கிடைக்குது. அப்போ அவர் பக்தியினுடைய பலனை கொடுக்குறாரு தானே. என்ன தராரு? உலகத்தினுடைய எஜமானராக நம்ம ஆக்கிறாரு. பாபா ஞானக்கடல். அவர் ராஜயோகம் சொல்லித்தராரு. சொல்லுங்க, அவர் கல்வி கற்றுத்தரும் ஆசிரியராக இருக்கார் அப்படின்னும் பொழுது அவர் எப்படி அப்போ சர்வவியாபியாக இருக்க முடியும் அப்படின்னு கேட்க சொல்கிறார். ஆசிரியர் நிச்சயமாக தனிப்பட்டவர், அதே போல் மாணவர் தனிப்பட்டவர். 2 பேருடைய ரோல் தனித்தனியானது. எப்படி அப்பாவினுடைய ரோல் தனி, குழந்தைகளுடைய ரோல் தனியோ அதே போல் அப்படின்றார். அதே போல் இந்த லௌகீக தந்தை ஃபஸ்ட்டு வளர்ப்பாங்க குழந்தைங்கள, பிறகு படிப்பதற்காக டீச்சர்கிட்ட அனுப்புவாங்க ஸ்கூலுக்கு. அதுக்கப்புறம் 60 வயசுக்கு அப்புறம் அவங்களுடைய வானப்பிரஸ்த ஸ்டேஜுக்கு போகிறதுக்காக குரு கிட்ட போவாங்க. எல்லாத்துலேருந்து விலகி பற்றற்ற வைராகிய நிலைக்கு போகணும் அப்படின்ட்டு. அங்கே எல்லாருமே அவங்களுடைய தந்தை, ஆசிரியர், குரு தனித்தனியாக இருப்பாங்க. ஆனால் இந்த எல்லையற்ற தந்தை தான் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாகவும் இருக்கார், ஆசிரியராகவும் இருக்கார், சத்குருவாகவும் இருக்கார்.
ஞானக்கடலாக இருக்கார். மனித சிருஷ்டியினுடைய விதை வடிவமாக சத்சித் ஆனந்த சுரூபமாக இருக்கார். சுகத்தினுடைய கடலாக இருக்கார். சாந்தியினுடைய கடலாக இருக்கார். ஆகையால் அவருடைய மகிமையை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் சொல்கிறதுக்குன்றார். ஏன்னா இந்த உலகத்தில் கருத்து வேறுபாடுகள் அதிகமாக இருக்குது. சர்வவியாபியாக இருந்தால் பிறகு ஆசிரியராகி எப்படி கற்றுத்தருவார்? யார் கற்றுத்தர முடியும்? பிறகு சத்குருவாக இருக்கார். இப்போ வழிகாட்டியாகி கூட்டிகிட்டு போகிறார் இல்லையா வீட்டுக்கு. இப்போ நினைவு செய்ய நம்மளுக்கு இப்போ சொல்லித்தரார். ஆசிரியராக இருந்து எப்படி நினைக்கணும், அப்புறம் உங்களுடைய பாவங்கள் எப்படி பஸ்பமாகும் அப்படின்ட்டு அதை சொல்லித்தரார். இதுதான் பழமையிலும் மிக பழமையான ராஜயோகம். அதே போல் பழையதிலும் மிக பழமையானது சங்கம யுகம் அப்படின்னு சொல்கிறார். புதிய மற்றும் பழைய உலகத்திற்கு இடைப்பட்டது தான் இந்த சங்கம யுகம். பாபா விதை வடிவமாகவும் இருக்கார், விருட்சபதியாகவும் இருக்கார். சத்யுகத்தில் எல்லாருமே சதா சுகமான தேவி தேவதைகளாக இருப்பாங்க. பிறகு எப்போ உலகம் தமோ பிரதானமாக ஆகுதோ அப்போ அனைவர் மீதும் ராகுவினுடைய திசை வந்து அமருது. விருட்சபதியை யாருமே தெரிந்திருக்கவில்லை. ஆகையால் அவர் அறிந்து கொள்ளவில்லை எனும் பொழுது பிறகு ஆஸ்தி எப்படி கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாரு. நீங்கள் இங்கே அமரும் பொழுது அஷரீதியாகி அமருங்க அப்படின்றார். இந்த ஞானம் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன ஞானம்னா ஆத்மா தனி வீடு தனி. அதாவது ஆத்மா தனி, இந்த உடல் தனி. இந்த உடலை தான் பாபா வீடுன்றாங்க. 5 தத்துவங்களால் ஆன உருவம் அந்த ஷரீரம். அதில் ஆத்மா பிரவேசமாகி தன்னுடைய நடிப்பை நடிக்குது. இதுக்கு முன்னாடி ரிஷி முனிவர்கள்லாம் எனக்கு படைப்பவர் மற்றும் படைப்பினுடைய முதலிடை கடை பற்றி தெரியாது அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா அந்த சமயம் அவங்க சதோ நிலையில் இருந்தாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடியவங்க நானே தான் கடவுள் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அது தமோ பிரதான ஸ்டேஜ். ஒவ்வொரு பொருளும் சதோ பிரதானம் சதோ ரஜோ தமோவுக்கு வரத்தான் செய்யும் அப்படின்றார். புதியதிலிருந்து நிச்சயம் பழையதாக ஆகத்தான் செய்யும். உங்களுக்கு இந்த சிருஷ்டி சக்கரத்தினுடைய ஆயுள் பற்றி தெரியும். ஆனால் இதனுடைய ஆயுள் எவ்வளோ அப்படின்றது மனிதர்கள் மறந்துட்டாங்க. மற்றபடி இந்த சாஸ்திரங்கள்லாம் நிறையா பக்தி மார்க்கத்துக்காக உருவாக்கி வச்சுருக்காங்க. அநேக பொய்யை அதில் எழுதியிருக்காங்க. அனைவருடைய தந்தையோ ஒருவர் தான். சத்கதி அளிப்பவரும் ஒருவர் தான். குருக்கள் அநேகர் இருக்காங்க. ஆனால் சத்கதி அளிக்கக்கூடிய சத்குரு ஒரே ஒரு சிவ தந்தை மட்டும்தான். சத்கதி எப்படி ஏற்படுது அப்படின்றதும் உங்களுடைய புத்தியில் இருக்குது. ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் தான் சத்கதின்னு சொல்லப்படுது. அங்கே கொஞ்சம் மனிதர்கள் தான் இருப்பாங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ ஏராளமான மனிதர்கள் இருக்காங்க. அங்கே தேவதைகளுடைய ராஜ்யம் மட்டும்தான் இருக்கும். பிறகு அரச பரம்பரை விரிவடையும். முதல் லக்ஷ்மி நாராயணர், 2ஆம் லக்ஷ்மி, அப்புறம் 3ஆம் லக்ஷ்மி நாராயணர், இப்படியே அவங்களுடைய பரம்பரை போகும். அந்த முதலாம் லக்ஷ்மி நாராயணருடைய ராஜ்யத்தில் கொஞ்சமான குறைவான மனிதர்கள் தான் இருப்பாங்க. எல்லையற்ற தந்தைக்கிட்டேருந்து எல்லையற்ற ஆஸ்தி கிடைக்குது. அது 21 பிறவிகளுக்கான சொர்க்கத்தினுடைய ராஜ பதவி தான் அந்த ஆஸ்தி. 21 தலைமுறை அப்படின்னா முதுமை வரும்பொழுது தான் அந்த சரீரத்தையே அந்த ஆத்மா விட்டுட்டு போகும். அங்கே எல்லாரும் தங்களை ஆத்மா அப்படின்னு உணர்ந்திருப்பாங்க. ஆனால் இங்கே தேக அபிமானியாக இருக்கக்கூடிய காரணத்தால் தான் ஆத்மா தான் ஒரு சரீரம் விட்டு வேறொரு சரீரம் எடுக்கிறோம் அப்படின்றதையே அறியாமல் இருக்காங்க. தேக அபிமானத்தினால தான் அப்படின்றாங்க பாபா. ஆக இந்த தேக அபிமானிகளை யார் ஆத்மா அபிமானியாக ஆக்குவது? சிவபாபா தான் இல்லைங்களா? இந்த சமயத்தில் ஒருவர் கூட ஆத்ம அபிமானியாக இல்லை. பாபா தான் வந்து ஆத்ம அபிமானியாக ஆக்குறாரு. பாம்பினுடைய உதாரணம், இந்த குளவி, இதனுடைய உதாரணம் எல்லாம் இந்த சமயத்தினுடையது தான் அப்படின்றார். ஒரு சட்டையை விட்டுட்டு, அதாவது ஒரு உடலை விட்டுட்டு இன்னொரு உடலை எடுக்கிறோம். அதே போல் அந்த பாம்பு இப்படி தோலை உரிச்சிட்டு போகுதோ அது வந்து உடலோட கம்பேர் பண்ணுறார். குளவி அப்படின்றது அந்த குளவி எப்படி புழு எடுத்துகிட்டு வந்து வச்சு கொட்டி கொட்டி தனக்கு சமமாக ஆக்குதோ அதே போல் நீங்களும் இந்த கெட்ட புழுக்களை பூம் செஞ்சு அவங்களையும் மனிதர்லேருந்து தேவதை நிலைக்கு ஆக்குறீங்க. அந்த பொறுப்பையும் பாபா நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த வேத சாஸ்திரங்கள் முதலிய எல்லாமே பக்தி மார்க்கத்தை சேர்ந்தது. 63 பிறவிகளாக பக்தி செஞ்சு தான் ஆகணும். எவ்வளோ ஏராளமான சாஸ்திரம் இருக்குன்றார் பாபா. நான் எந்த ஒரு சாஸ்திரத்தையும் படிக்கிறதுனால கிடைக்கிறது கிடையாதுன்றார். ஆனால் எல்லாரும் என்னை கூப்பிடுறாங்க வந்து தூய்மையாக்குங்க அப்படின்னு. இது தமோ பிரதான குப்பையோட உலகம். இது எந்த வேலைக்கும் ஆகாது. எவ்வளோ துக்கம் இருக்குது பாருங்கள். பாபா உங்களுக்கு எவ்வளோ சுகம் கொடுக்குறாங்க. பிறகு நீங்கள் ஏணிப்படியில் எப்படி இறங்கி வரீங்க? ஞானம், பக்தி.
ஞானத்தை பாபா சொல்கிறாரு, பக்தியை ராவணன் கற்றுத் தருகிறான். பாபாவையும் பார்க்க முடியாது, ராவணனையும் பார்க்க முடியாது, இருவரையுமே இந்த ஸ்தூல கண்ணால் பார்க்க முடியாது. ஆத்மாவை உணரத்தான் முடியும். இப்போ நீங்கள் 21 பிறவிகளுக்கு சத்கதி அடையிறீங்க. பிறகு குருவுக்கு அங்கே அவசியமே இருக்காது அப்படின்றார் பாபா. இப்போ உங்களுக்கு பாபா கிட்டேருந்து ஸ்ரீமத் கிடைக்குது. நீங்கள் சிரேஷ்டமானவர்களாக ஆவதற்காக இந்த ஸ்ரீமத். சத்யுகத்தில் பாரதம் சிரேஷ்டாச்சாரியாக, அதாவது மிக உயர்ந்த நிலையில் இருந்தது. இதுவரையிலும் கூட அவர்களை பூஜித்து கொண்டே இருக்கிறார்கள். அப்போ அந்த சத்யுகத்தில் வாழ்ந்த லக்ஷ்மி நாராயணனான தேவி தேவதையை வச்சு இப்போ வழிபாடு இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு தான் இருக்குன்றார். அந்த அளவுக்கு அவங்க ஹையஸ்ட் ஸ்டேஜில் இருந்தாங்க. பாரதத்தில் பிரகஸ்பதியின் தசா இருந்தது அப்படின்னா அப்போ அந்த டைம் சத்யுகம் இருந்தது. இப்போ ராகுவினுடைய தசாவில் பாருங்கள் இந்த பாரதத்தினுடைய நிலைமை என்னவா ஆயிடுச்சு. எல்லாருமே நேர்மையற்றவர்களாக ஆகிட்டாங்க. பாபா வந்து தான் நேர்மையானவர்களாக ஆக்குறாங்க. ராமராஜ்யம் வேணும்னு சொல்கிறாங்க. ஆக அப்போ ராவண ராஜ்யத்தில் தானே இருக்காங்க. சொர்க்கமும் நரகமும் பாதி பாதியாக இருக்குது. இதையும் குழந்தைகளாகிய நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்க. என்னென்னா ராமராஜ்யம்னா எது, ராவண ராஜ்யம்னா எது அப்படின்ற இந்த விஷயத்தை நீங்கள் தான் தெரிஞ்சிருக்கீங்கன்றாங்க பாபா. முதல்ல இந்த நிச்சய புத்தியை நீங்கள் உருவாக்கணும். என்னென்னா அவர் தான் நம்முடைய அப்பா, டீச்சர், சத்குரு. ஆத்மாக்களாகிய நாம் அனைவரும் சகோதரர்கள். தந்தைக்கிட்டேருந்து ஆஸ்தி அடைவதற்கு எல்லாருக்குமே உரிமை இருக்குது, கிடைத்து இருந்தது. போன கல்பத்திலே நம்ம அடைஞ்சு இருந்தோம். பாபா ராஜயோகம் கற்பித்து சுகதாமத்தினுடைய எஜமானராக ஆக்கி இருந்தார். மற்ற எல்லாருமே சாந்திதாமம் போயிட்டாங்க. ஆத்மா சத்தியமானது, சைத்தன்யமானது. அதுபோல தான் பாபாவும் கூட சத்தியமானவராக, சைத்தன்யமானவராக, விருட்சபதியாக இருக்கார். இது தலைகீழான மரம் இல்லையா? இதனுடைய விதை மேலே இருக்கார். சிவபாபா தான் இந்த மனிதனுடைய விதை மேலே இருக்கார். அவர் பாபா தான் வந்து சொல்லி புரிய வைக்கிறாரு. எப்போ நீங்கள் தமோ பிரதானமாக ஆகிறீங்களோ அப்போ தந்தை வந்து சதோ பிரதானமாக ஆக்குவதற்காக வரார். இந்த சரித்திர பூகோளம் திரும்பவும் நடக்குது. இதை நீங்கள் ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லாதீங்க. இதிகாசம் பூகோளம், அதாவது சரித்திர பூகோளம் அப்படின்னு ஹிந்தியில் அந்த வேர்ட்லேயே சொல்லுங்க அப்படின்னு சார் பாபா. பகவான் கீதையை சமஸ்கிருதத்தில் தான் சொன்னாருன்னு நினைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணர் சத்யுகத்தினுடைய இளவரசர். அங்கே இந்த மொழி தான் இருந்தது அப்படின்னு எழுதலை. அங்கே ஒரு மொழி இருக்கும் கண்டிப்பாக, ஆனால் இங்கே இருக்கக்கூடிய இந்த மொழி இருக்காது. சமஸ்கிருதம்லாம் அங்கே இருக்காது. ராஜாக்கள் யார் யார் இருக்காங்களோ அவங்கவுங்களுக்குன்னு செப்பரேட்டாக ஒரு மொழி தனியாக இருக்கும். அதே போல் தான் சத்யுக ராஜாக்களுடைய மொழி தனியாக இருக்கும். அங்கே தேவநாகரி ஹிந்தி அப்படின்ற அந்த மொழி இருக்கும். சத்யுகத்தினுடைய பழக்கங்களே தனின்றார். கலியுக மனிதர்களுடைய பழக்கங்கள் வேறு. நீங்கள் இந்த கலியுக மனிதர்களுடைய பழக்க வழக்கங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்காது. ஆகையால் நீங்கள் எல்லாருமே மீராக்கள் அப்படின்றார். அந்த மீரா எப்படி அந்த ராஜகுலத்தினுடைய பழக்க வழக்கங்கள், அந்த குல மரியாதைகள்லாம் விட்டுட்டாங்க. அவங்க அந்த பக்தியிலே மூழ்கிட்டாங்க கிருஷ்ணர் மேலே. இதை அவங்க எதுவுமே செய்யலை. அது போல் நீங்கள் அப்படின்றார் பாபா. தந்தைக்கிட்டேருந்து உங்களுக்கு அறிவுரை கிடைக்குது. இந்த உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்பட வேண்டும் என்பது பற்றிய அறிவுரை பாபா உங்களுக்கு கொடுக்குறார். சாந்தி தேவா அப்படின்னு நீங்கள் சொல்லும் பொழுது பாபா தான் நினைவுக்கு வராரு. பாபா வந்து தான் கல்பமாக உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கிறாரு. இந்த கல்பத்தினுடைய ஆயுளை நீண்டதாக ஆக்கினதன் மூலமாக தான் மனிதர்கள் கும்பகர்ணனை போல் இன்னும் ஆழமான உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சார். இன்னும் 40,000 வருஷம் இருக்குது அப்படின்றதுனால அவங்க கலியுகம் இன்னும் சின்ன குழந்தைன்னு நினச்சிட்டு உறக்கத்தில், அஞ்ஞான உறக்கத்தில் உறங்கிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றார். நீங்கள் இப்போ அவருடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. யாருடையது? சிவபாபாவுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி தெரிஞ்சிருக்கீங்க. பாபா வர்றதே இந்த நரகத்தை சொர்க்கமாக மாற்றுவதற்காகத்தான். அவர் வந்து தான் நம்மளை துக்கத்திலேருந்து விடுவிக்கிறாரு. பிறகு வழிகாட்டியாக ஆகி அனைவரையும் அழைச்சிட்டு போகிறாரு. நல்லது. இனிமையிலும் இனிமையான வெகுகாலம் கழித்து காணாமல் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தையாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தையின் நமஸ்காரம். தாரணைக்கான முக்கிய சாரம். முதல் பாயிண்ட், கலியுக மனிதர்களின் குல வழக்கங்களை விட்டு ஈஸ்வரிய குலத்தின் மரியாதைகளை கடைபிடிக்க வேண்டும். அஷரீரியாகி தந்தை என்ன சொல்கிறாரோ
அதை அசரீரியாக இருந்து கேட்கின்ற பயிற்சியை உறுதியாக்கி கொள்ள வேண்டும். செகண்ட் பாயிண்ட், எல்லையற்ற தந்தை தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். இந்த வேறுபாட்டை அனைவருக்கும் சொல்லி புரிய வைக்க வேண்டும். எல்லையற்ற தந்தை சர்வவியாபி அல்ல என்பதை நிரூபித்து கூற வேண்டும். பாபா வரதானம் தராங்க. எல்லைக்குட்பட்ட குறும்புகளில் இருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருக்கக்கூடிய அன்பான புத்தி உள்ளவர் ஆகுக. எல்லைக்குட்பட்ட குறும்புகளிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமையில் இருங்க, அன்பான புத்தியுடையவராக ஆகுங்க அப்படின்றார். குழந்தைகள் பலர் எல்லைக்குட்பட்ட சுபாவ சமஸ்காரத்தின் குறும்புகள் அதிகம் செய்கின்றனர். எல்லைக்குட்பட்ட சுபாவ சம்ஸ்காரத்தினுடைய குறும்புகள்னு பாபா எதை சொல்கிறாங்கன்னா, எங்கே என்னுடைய சுபாவம், என்னுடைய சம்ஸ்காரம் அப்படின்ற அந்த சொல் வருதோ அங்கே தான் இது போன்ற குறும்புத்தனம் ஸ்டார்ட் ஆகுது அப்படின்றார். இந்த எனதுன்ற வார்த்தை தான் உங்களை சுத்தலில் கொண்டு வருது. எது பாபா கிட்டேருந்து வேறுபட்டதாக இருக்கோ அது என்னுடையது கிடையாது. பாபாவுடைய சம்ஸ்காரம் எதுவோ அதுதானே என்னுடைய சமஸ்காரம். அப்பா எப்படியோ அதே போல் தானே குழந்தைகள் இருப்பாங்க. இங்கே எங்கே உங்களுடைய இந்த எல்லைக்குட்பட்ட என்னுடையன்ற சம்ஸ்காரம் வந்தது, சுபாவம் வந்தது அப்படின்னு கேட்குறாங்க பாபா. எனது சுபாவம் பாபாவுடைய சுபாவத்திலிருந்து வேறுபட்டதாக இருக்க முடியாது. எனவே எல்லைக்குட்பட்ட குறும்புத்தனங்களிலிருந்து விடுபட்டு ஆன்மீக பெருமிதத்தில் இருங்கள். அன்பான புத்தி உள்ளவராகி அன்பின் குறும்பை வேண்டுமானால் செய்யுங்கள். பாபா ஸ்லோகன் சொல்கிறாங்க. தந்தை மீது, சேவையின் மீது மற்றும் பரிவாரத்தின் மீது அன்பு இருக்குமானால் கடின உழைப்பிலிருந்து விடுபட்டு விடுவீர்கள். ஓம் சாந்தி.